வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அசோக மரத்தின் பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அசோக மரம் இந்தியாவில் காணப்படுற பல பெருமை வாய்ந்த மரம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பெருமையாக தாங்க இருக்குது. அசோக மரத்தின் ஒவ்வொரு பாகமும் பட்டை, வேர், விதை, பூ, இலைன்னு எல்லாமே மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. அசோக மரம் இந்தியாவில் அதிகமாக காணப்பட்டாலும் மக்கள் இதன் பயன்பாட்டை பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அசோக மரம் மத ரீதியாக புனிதமான மரமாக மட்டும் இல்லாது மருத்துவ ரீதியாக புகழ்பெற்ற மரம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனையை போக்கக்கூடியது இந்த அசோக மரம். அசோக மரம் தாவரவியல் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகா இண்டிகா அப்படின்னு சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாகவே இதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்திய மதங்களில் ஒரு புனிதமான மரமாக அசோக மரம் கருதப்படுது. சமஸ்கிருதத்தில் அசோகா அப்படிங்கிறதுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருத்தம் இல்லை அப்படின்னு பொருள்படும். ஆரம்ப காலத்தில் புத்த மதத்தில் புனித மரமாகவும் பிரபலமான மரமாகவும் இருந்தது. அழகிய தோரணம் போல கவிழ்ந்து தொங்குற மாதிரி காட்சியளிக்கக்கூடியது இந்த அசோக மரம். இது பார்க்கறதுக்கு பச்சையாகவும் சிறிய அடர்த்தியான இலைகளை கொண்டதாகவும் இருக்கும். அசோக மரம் வீட்டில் வளர்க்கப்படுது. சுப காரியங்களில் அசோக மரத்தின் இலைகள் பயன்படுவதை நம்ம பார்க்க முடியுது. சாஸ்திரப்படி வடகிழக்கில் இதை நடும்போது பொருளாதார ப்ராப்ளம் வராது அப்படின்னும் நன்மை அளிக்கக்கூடியதாகவும் மற்றும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய மரமாகவும் இது கருதப்படுது. மேலும் இந்த அசோக மரத்தில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துடலாம் வாங்க. அசோக மரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறு பிரச்சனையை சரி செய்யும் தன்மை கொண்டதா இந்த அசோக மரம் இருக்குது. மேலும் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வாகவும் அமையுது. அசோக மரத்தின் பட்டை இதற்கு பயன்படுத்தப்படுது. மேலும் தடிப்பு, தோல் சுழற்சி, முகப்பரு, தோல் சுழற்சி போன்றவற்றிற்கு இந்த அசோக மரத்தின் வேர் மற்றும் விதை ஆனது மருந்தாக எடுத்துக்கப்படுது. அறிவுத்திறன் மேம்படுத்துவதில் இந்த அசோக மரத்தின் பட்டை முக்கியத்துவம் கொடுக்குது. ஆயில் ஸ்கின், மந்தமான சருமம் போன்றவற்றிற்கு இந்த அசோக மரத்தின் பட்டை சாறானது மருந்தாக எடுக்கப்படுது. ஆயுர்வேதத்தில் இதன் பங்கு ரொம்பவே பெரிதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. பெண்களின் கர்ப்பப்பை சார்ந்த பல்வேறு பிரச்சனைக்கு இந்த அசோக மரம் தீர்வு அளிக்குது. மேலும் சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாகவே இருக்குது. வயிறு வலி, கர்ப்பப்பை பிடிப்பு இது எல்லாத்திற்கும் இந்த அசோக மரப்பட்டை தீர்வு கொடுக்குது. முகப்பரு, கொப்பளம் போன்றவற்றை சரி செய்யும் தன்மை கொண்டதா இந்த அசோக மரம் அமையுது. நோய் சிகிச்சையில் இந்த பட்டையின் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. அது மட்டும் இல்லாது அசோக மரத்தின் பூ, இலை, பட்டை ஆனது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைக்கு தீர்வாகவும் அமையுது. மலட்டுத்தன்மையையும் போக்குது. கர்ப்பப்பை தொடர்பான பல்வேறு பிரச்சனைக்கு இந்த அசோக மரம் தீர்வாக அமையுது. இந்த அசோக மரத்தின் இலையானது நம் இரத்தத்தில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்றும் தன்மை கொண்டதாக இருக்குது. சருமத்திற்கு சிறந்த நன்மை அளிக்கக்கூடியதாகவும் மேலும் இரத்தத்தை சுத்திகரிக்க, சரும சுழற்சி, ஸ்கின் ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடியதாகவும் இந்த அசோக மரம் இருக்குது. இந்த அசோக மரத்தின் இலை சாறானது தீக்காயம், தோல் எரிச்சல் மற்றும் சிகிச்சையில் இது பயன்படுத்தப்படுது. செரிமான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தன்மையும் இந்த அசோக மரத்திற்கு உண்டு. இந்த அசோக மரத்தின் விதை பொடி ஆனது சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை கொண்டதாகவும் அது மட்டும் அல்லாது ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதாகவும் மற்றும் பல்வேறு பிரச்சனைக்கு தீர்வாகவும் இந்த அசோக மரம் இருக்குது. இந்த அசோக மரத்தின் பட்டை ஆனது முழங்கால் முதல் முட்டு வலி வரை அனைத்து பிரச்சனையும் சரி செய்ய வல்லது. சரும அழகு சாதன பொருளில் இதன் பங்கு இன்றியமையாதது. சிறுநீர் கழிப்பது போன்ற பிரச்சனைக்கு இது தீர்வாக இருக்குது. இரத்தத்தில் நச்சுக்களை அகற்ற மற்றும் இரத்த சுத்திகரிப்பை, ஒவ்வாமை போன்ற பிரச்சனைக்கும் சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை கொண்டதாகவும் மற்றும் ஆஸ்துமாவை குணப்படுத்தும் தன்மையும் இந்த அசோக மரத்திற்கு இருக்குன்னு சொன்னால் அது உங்களால் நம்ப முடியுதா? ஸோ இந்த அசோக மரத்தின் பலன்களை இதுவரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருந்தாலும் இதற்கும் மேலே இதனோட மருத்துவ குணங்களை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை முறைப்படி எடுத்து நோயற்ற வாழ்வு வாழணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.